Vivo V20 Special Edition இந்த வரிசையில பாத்தீங்கன்னா V20 Pro அப்படின்ற ஒரு 5G போனை இதே சீரிஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்காவான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனடா பக்காவான ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போனை வாங்கலாமா வேணாமா, எந்த அளவுக்கு வர்த்து, இந்த OnePlus Nard இதுவும் ஒரே பிரைஸ்ல தான வருது, எந்த போனை வாங்கினா நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்ற பல क्वेश्चन இருக்கா. அது எல்லாத்தையுமே நீங்க பக்காவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த பக்காவான ரிவ்யூ. ஆனா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மறக்காம பண்ணீங்க நண்பா. கீழ நம்மளோட Telegram சேனலோட லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரியா யூடியூப்ல நோட்டிபிகேஷன் போக மாட்டேங்குது. சோ நம்மளோட வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம அங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, Vivo V20 Pro இந்த ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லான்ச்சுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. இருந்தாலும் Vivo V20க்கு V20 Proக்கும் அப்படி என்னடா டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா எதுவும் இல்லைங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதே ஃபோன் தான் 5G சப்போர்ட் ப்ராசஸர் மாத்திருக்காங்க. 3.5mm ஜாக் வந்து தூக்கிட்டாங்க. மிச்சபடி பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அதனால இந்த Vivo V20 வாங்கினவங்க கவலையே பட வேண்டாம். ஒரே ஃபோன் தான், என்ன பெட்டரான ப்ராசஸர், 5G சப்போர்ட், அப்படி தான் மேட்ரு. இப்போ இந்த ஃபோன் ஒரு ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்றத எடுத்து காட்டிடுறேன். Vivo V20 Pro பாத்தீங்கன்னா V20 சீரிஸ்ல பாக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் V20 Pro அப்படின்ற அந்த பேர் மட்டும் மாத்திருக்காங்க. பின்னாடி கீ ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா அந்த Snapdragon 765G அப்படின்றது மட்டும் இருக்கு. அடுத்து ஷேர் வேல்யூ பார்த்தோம்னா V20 ஓட கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா 5G ல ஹெட்டுக்கு பாத்தீங்கன்னா 1.18 கொடுத்திருக்காங்க, பாடிக்கு பாத்தீங்கன்னா 0.72 கொடுத்திருக்காங்க. ஓரளவு ஓகே தான். மேட் இன் இந்தியா அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் இந்தியா தானா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ளர பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்க்குறப்ப எப்பயும் போல இந்த ஃபோனுக்கான TPU கேஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு சில ரீடிங் மெட்டீரியல் இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருந்தாங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஸோ இந்த டைப் சி கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டராகவே இருக்கு. இது அப்படியே V20ல வந்து அதே சார்ஜிங் கேபிள் தான். அண்ட் கேஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்கு, ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அடியில் பார்த்தீங்க அப்படின்னா Vivo V20 Pro ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் Vivo V20 Pro. ஸோ இந்த Vivo V20 Proக்கும் Vivo V20க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ரெண்டு ஃபோனையும் ஒட்டுக்கா வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சும் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஆனால் V20 Proல கிடைச்ச அந்த எக்ஸைட்மெண்ட் பெருசா இல்ல. ஏன்னா அந்த ஃபோன் இந்த ஃபோன் ஒரே மாதிரி இருக்கு. பேக்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கலர் சேஞ்சிங் பேக் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பக்காவான டிசைன். ஒவ்வொரு சைடு திருப்புறப்ப ஒவ்வொரு கலர் வரும். இல்லப்பா எனக்கு இந்த ஜிகு ஜிகுன்னு இருக்கலாம் புரியாது அப்படின்னா இன்னும் ஒரு சில கலர் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடியில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை சார்ஜ் பண்றதுக்கான 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா விவோல பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி இயர்போன் கொடுத்துருவாங்க. ஸோ இயர்போன் குவாலிட்டி பரவாயில்லாம தான் இருக்கும். ஆனா சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்டா இருக்கும். அண்ட் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஐட்டம் கொடுத்திருக்காங்க. டைப் சி டு இயர்போன் ஜாக். அதாவது இந்த போன்ல ஹெட்போன் ஜாக்க தூக்கிட்டாங்க. அதனால நீங்க இயர்போன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த அடாப்டர் யூஸ் பண்ணணும். வச்சிருந்திருக்கலாம், ஆனா தூக்கிட்டாங்க. சோ பாக்ஸ் கண்டென்ட் அம்பிட்டு தான். இப்போ இந்த போனுக்கு வந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்லிம்மா வெயிட்லெஸ்ஸா டிசைன் பண்ணிருக்காங்க. முந்தின ஜெனரேஷன் V20 ஓட ஓரளவு வெயிட்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஹேண்டியா இருக்க மாதிரி இருக்கு. இதோட வெயிட் பார்த்தோம்னா 170 கிராம். வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதனால ஒரே கையில ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கு. வெயிட் கம்மியா இருக்கனால யூஸ் பண்றது நல்லா இருக்கு. அண்ட் இந்த பேக் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா சன்செட் மெலடி அப்படின்றாங்க. கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சைடு திருப்புறப்போ ஒவ்வொரு கலர் வரும். நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை எனக்கு பெட்டரான கலர் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்கு. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.39mm கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மஸ்ட் 5G ஃபோன் அப்படின்னாங்க. ஓரளவு ஸ்லிம்மஸ்ட் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா OnePlus Nardோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் ஸ்லிம்மா தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண நல்லா ஹேண்டியா இருக்கு. அண்ட் இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோல எப்பயுமே அந்த குவாலிட்டி அண்ட் டிசைன்ல குறை வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர்ல பிளாஸ்டிக்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா தான் இருக்கு. இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ண வர எங்கேயும் கீழே போடல. அதனால எந்த அளவுக்கு கரெக்டான ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்றதுனால சொல்ல முடியல. ஆனாலுமே இந்த ஃபோனை நான் கேஸ் போடாம தான் யூஸ் பண்ணேன். இந்த 10 நாள் யூஸ் பண்ண வர அங்கங்க குட்டி குட்டியா ஒரு சில ஸ்கிராச்சஸ் தான் இருக்கு. அதனால குவாலிட்டி ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிருக்காங்க. டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அதனால எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்க. அடுத்து இந்த ஃபோனோட ஒரு மெயின் ஹைலைட்டா பேசப்படுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா V20க்கும் V20 Proக்கும் இருக்க ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராசஸர். Snapdragon 765G கொடுத்திருக்காங்க. இது அப்படியே OnePlus Nardல இருக்க அதே ப்ராசஸர் தான் வித் 5G சப்போர்ட்டோட வருது. சோ இந்தியால என்னதான் 5G இல்லனாலும் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 6 மாசத்துல 5G வரப்போகுது. அதை நோக்கி பாத்தீங்க அப்படின்னா நிறைய 5G போன் லான்ச் பண்றாங்க. இதுவே 5G இந்த பிரைஸ்க்குள்ள நாங்க வந்து பெட்டரா கொண்டு வந்திருக்கோம், இன்னும் பெட்டரான ஆப்டிமைசேஷன் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உண்மையிலே யூஸ் பண்றதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு அட்டகாசமா இருக்கு. நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஹெவியா யூஸ் பண்றப்பையும் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்றீங்க, இன்டர்நெட், லொகேஷன், லொஸ்கின் எல்லாத்தையும் அட் டைம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த ஹேங் ஆகிறது, லாக் ஆகிறது
அந்த மாதிரிலாம் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. அண்ட் முக்கியமாக கேமிங்காக பார்த்தீங்கன்னா Adreno 620 கொடுத்துருக்காங்க. அதனால ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் ஒரு 4-5 விளாண்டு பார்த்தேன். நல்ல பக்கா கிளாரிட்டியில் பக்கா குவாலிட்டியில் எந்தவித லாகும் இல்லாமல் சூப்பரான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் பட்டையை கிளப்பிருச்சு, எந்த இஷ்யூ இல்லை. இந்த பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட FunTouch OS 11 மேலே Android 10 கொடுத்துருந்தாங்க எப்பனா எனக்கு வந்தப்ப. ஆனால் இப்போ Android 11 அப்டேட் வந்துருச்சு. ஸோ வாங்குறப்ப Android 10 இருக்கு, நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா Android 11 அப்டேட் வந்துருது. ஒரு 10 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. இருந்தாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்ரேஷன் Vivo OS பார்க்கறதோட இப்போ சூப்பராகவே வச்சிருக்காங்க. லைட்டா பார்க்கறதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்கு. ஸோ காலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தம் 3 சிம் யூஸ் பண்ணேன். 2 சிம் தான்டா போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப நாளாவே ஜியோ வோடஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏர்டெல் டெஸ்ட் பண்ணணும், அது வந்து ஃபோனில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு சிம் வாங்கியிருந்தேன். அதையும் டெஸ்ட் பண்ணேன். கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இஷ்யூ இல்லை. அண்ட் ஆல்சோ லவுட் ஸ்பீக்கர்ல கேட்குறப்ப நல்லா இருக்கு. விவோ வைஃபை பக்காவா எடுக்குது, எந்த இஷ்யூவும் நெட்வொர்க்லையும் கால்லையும் கிடையாது. அப்புறம் சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான். இதோட லவுட்னஸ் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. மிச்சபடி கிளாரிட்டியா டீட்டெயிலாக கேட்குது, ஓரளவு நல்லா தான் இருக்கு. கேம் விளாட்றப்ப மட்டும் லைட்டாக என்னடா கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. V20 கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறமா ஃபோனோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா V20 மாதிரி அதே டிஸ்பிளே 6.44 இன்ச்ல அதே சூப்பர் AMOLED Full HD Plus டிஸ்பிளே தான். இதுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா அன்லாக் பண்ணுது. சில நேரங்கள்ல மட்டும் மக்கர் பண்ற மாதிரி இருக்கு. ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து சரி பண்ணுவாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 10 டைம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 டைம் மட்டும் சரியாக மாட்டேதோ, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. லோ லைட்லயும் ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது. இப்போ இந்த டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் பாத்தீங்கன்னா 60 தான். இப்போ இந்த OnePlus Nardல இருக்க மாதிரி 90 Hz, ஒரு 20,000 ரூபாய் ஃபோன்ல கொடுக்குற மாதிரி 120 Hz அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெறும் 60 Hz தான். இது பெரிய பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இதுவும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதோட கலர்ஸ் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிளாக்ஸ் கலர்ஸ் எல்லாமே நல்ல டெப்தா தெரியுது. அதனால வீடியோ பார்க்கறப்ப மூவி பார்க்கறப்பலாம் நல்ல கலரா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப அந்த பிரைட்னஸும் சூப்பரா இருக்கு. ஆனா பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Vivo V17ல ஒரு ஃபுல் வியூ ஸ்கிரீன், அதுக்கப்புறம் V19ல பாத்தீங்கன்னா ஒரு டூயல் பஞ்ச் ஹோல், V20ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல். இப்போ திரும்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்ச் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹானரோட சில போன் OnePlus 6 அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நாட்ச் எடுத்துட்டு வந்தது எனக்கு பிடிக்கல. இதுக்கு பதிலா ஓரமா ஒரு டூயல் பஞ்ச் ஹோல் இல்ல அந்த ப்ரோ அப்படின்னு சொல்றாங்களா, அதனால டிஸ்பிளே கடியில ஒரு புதுசா நாங்க ட்ரை பண்றோம், ஃபர்ஸ்ட் டைமா 30K குள்ள நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த நாட்சை பாக்குறதுக்கு மட்டும் லைட்டா கருப்பா இருக்கு. ஸோ இது வேணாம் அப்படின்னா ஹைட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எனக்கு இந்த டிசைன் நாட்ச் பிடிக்கல. உங்களுக்கு நாட்ச் பிடிக்குமா பிடிக்காதா நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப இருக்க ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் வியூ ஸ்கிரீன், டிஸ்பிளே கடியில கேமரா அப்படின்னு கொண்டு போறப்ப பிடிக்கல அப்படின்றதான் எனக்கு தோணுது. மிச்சபடி இந்த போன்ல எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா அந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஸ்காட் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை விட வேற லெவலா இருக்கும் அப்படின்னாங்க. நான் யூஸ் பண்ண குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் மட்டும் ஆகுது. பெருசா இந்த பஞ்சாயத்துல நல்லா தான் இருக்கு. அடுத்து விவோல இது மட்டும் எப்பயுமே கரெக்டா கொடுத்துருவாங்க. அதாங்க கேமரா. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நாட்ச் இருக்கு, பிடிக்கலன்னு சொன்னல. இந்த நாட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபில 44 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்ச கம்பெனி மாதிரி டெப்த்துக்கு ஒரு கேமரா கொடுத்துருவாங்களோன்னு நினைச்சேன். அது பதிலா அல்ட்ரா வைட் ஆங்கிள் நல்லதான். ஆனால் இதுல செல்ஃபி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரைமரி கேமரா எடுக்கிறப்ப நல்ல டீட்டெயிலான செல்ஃபிஸ் வந்து எடுத்துக்க முடியுது. டக்குன்னு ஒரு குரூப் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒயிட் செல்ஃபியும் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனா இருக்கு. 105 டிகிரில ஒயிட் செல்ஃபி போட்டோஸ் அண்ட் வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். கிளாரிட்டி பக்காவா இருக்கு. அந்த மெயின் கேமரா எடுக்கிறப்ப 44 மெகா பிக்சல் எடுக்கிறப்ப டீட்டெயிலிங் சூப்பரா இருக்கு. ஒயிட்லயும் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு பெருசாலாம் கிடையாது. ஜூம் பண்ணீங்கன்னா கிளாரிட்டி எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்றத நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஆனா லோ லைட்லயும் சூப்பரா செல்ஃபி எடுத்துக்க முடியும். அதுக்கு ஆரா லைட், நைட் செல்ஃபி அப்படி இப்படி நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. அதனால நைட்ல லோ லைட்ல செல்ஃபி எடுக்கிறதுனாலும் கிளாரிட்டியா எடுத்துக்கலாம். அண்ட் பேக்ல பார்த்தோம் அப்படின்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் மல்டி ஃபங்க்ஷன் கேமரா. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே வைட் ஆங்கிளா யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டெப்த்துக்கு இதுல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சல் பாத்தீங்கன்னா மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்றது எனக்கு பெருசா தெரியல. ஒரு ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா இல்ல வந்து அந்த போர்ட்ரேட்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனா 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேமரா 64 மெகா பிக்சலோட குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா போட்டோ கிளாரிட்டி நல்ல தெளிவா டீட்டெயிலான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இந்த போட்டோஸ்லாம் பார்க்கறப்ப நல்லாவே ஃபீல் ஆகும். லோ லைட்லயும் மெயின் கேமரா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். சோ மெயின் கேமரா பொறுத்தவரை எந்த பஞ்சாயத்து இல்ல. ஆனா வைட் ஆங்கிள் போறப்ப பாத்தீங்கன்னா மித்த போன்லாம் லைட்டிங்ல நல்லா இருக்கும். ஆனா லோ லைட்ல லைட்டா தனரும். ஆனா இங்க லோ லைட்லயும் நல்லா இருக்கு, லைட்டிங்லயும் பக்காவா இருக்கு. லோ லைட் ரொம்ப லைட்டே இல்லைனா மட்டும் லைட்டா அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். மிச்சபடி பெரிய பஞ்சாயத்து கிடையாது. சோ இது வந்து ஒரு மேக்ரோவும் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்டை நல்லா போட்டோ எடுக்க முடியுது. அதோட கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஃபோக்கஸ் மிஸ்ஸே ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த கேமரால நமக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. V20ல இருந்து அதே கான்செப்ட் தான். சோ நம்ம போட்டோ எடுக்கிறப்ப வீடியோ எடுக்கிறப்ப அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ற விஷயம் இந்த போன்லயும் இருக்கு. சோ நல்லா பக்காவா ட்ராக் பண்ணி அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகாம நம்மளோட போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். பக்காவா இருக்கு.
இருக்கு. இது போக போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கிறப்ப அந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இல்லாம கேமரால எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஸோ இதுல என்ன இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்ரேட்ல வீடியோ எடுக்க முடியும். டே இதான் எல்லா போன்லயும் வருதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில டோன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை சேஞ்ச் பண்றப்ப இன்னொரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணப்படல. ஸோ நடந்துகிட்டே இந்த போர்ட்ரேட் மோட்ல நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அந்த எட்ஜ் டைரக்ஷன்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா பேக்ரவுண்டை மாத்திட்டு என்ன மட்டும் கலரா வைக்கிறேன் அப்படின்னா லைட்டா திரும்பினா கூட அந்த கலர் போயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி பஞ்சாயத்தெல்லாம் இந்த கேமராவோட ஆப்டிமைசேஷன்ல இருக்கு. அது எல்லாத்தையுமே சீக்கிரமே அப்டேட்ல சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்டேட் வருதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ட்விட்டர்ல அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி வந்துச்சு சரி பண்ணிட்டாங்க அப்படின்றத என்னன்றதை பார்க்கலாம். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கூட அப்டேட் பண்றேன். அங்க கூட செக் பண்ணிக்கோங்க. இதை தவிர இந்த கேமரால 4K 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ கிளாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. இது எல்லாமே பக்கா தான். ஆனா ஆடியோ குவாலிட்டி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா இறையிற மாதிரி ஃபீல் இருக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. அண்ட் இதுல அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் கொடுத்துருக்காங்க. ஷேக்கே இல்லாம உங்களால வீடியோ எடுத்துக்க முடியும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூயல் வியூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனால ஃப்ரண்ட் பேக் ரெண்டு கேமராவையும் அட் அ டைம்ல யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி Vivo V20 Poco இந்த மாதிரி ஒரு சில போன்ல பார்த்திருப்போம். இந்த பிக்சர் இன் பிக்சர் இந்த மோட்லயும் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதுவும் ஓகே நல்லா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தோம்னா பேக் சைடு கேமரா இருக்குல்ல, அதாவது இந்த பேக் சைடுல இருக்க கேமராவையும் டூயல் வியூல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது எந்த அளவுக்கு யூஸ்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்ன்றதை நீங்களே சொல்லுங்க. ஆனா இதுல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அட் அ டைம்ல ஃப்ரண்ட் பேக் இல்ல அட் அ டைம்ல ரெண்டு கேமரா பேக்ல எடுத்தாலும் அதோட கிளாரிட்டி டிஃபரன்ஸ் வந்து மெயின் கேமரால எடுக்கிறப்ப வைட் ஆங்கிள் எடுக்கிறப்ப இந்த டூயல் வியூ கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த டூயல் வியூவில் அந்த வீடியோ கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குப்பா, ஆப்டிமைஸ் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது போக நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் போட்டோஸ் சூப்பரா இருக்கு. விவோல எப்பயுமே இந்த கேமரா பட்டைய கிளப்பும், அதே மாதிரி நைட் மோட்ல ஓரளவு நல்லாவே பட்டைய கிளப்புது. ஸோ லோ லைட்லையும் பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்லோ மோஷன் இருக்கு, டைம் லாப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓவரால கேமரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு சில குட்டி குட்டி ஆப்டிமைசேஷன் இஷ்யூ மட்டும் இருக்கு. அதை மட்டும் அப்டேட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் மாசா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா இந்த போனோட பேட்டரிங்க 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 1.5 மணி நேரத்துக்குள்ள இந்த போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்க முடியும். 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். நார்மலா யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6-7 மணி நேரம் அதிகபட்சம் சொல்றேன். ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் ஹெவியா உங்களால ஹை கிராபிக்ஸ்ல கண்டினியூவா உங்களால கேம் விளையாடலாம். எங்க ஆபீஸ்க்கு ஒரு பையன் வருவான், அவன்கிட்ட கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணேன். கண்டினியூவா விளையாண்டப்ப பாத்தீங்க அப்படின்னா சர்ன்னு இறக்கி வெறும் 5% சார்ஜ்ல வந்து கொடுத்தான். அப்படி பாக்குறப்ப பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ஓகே நல்லா இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் ஒரு நாள் தான் வரும். ஆனா இன்கேஸ் இந்தியாவுக்கு 5G வந்ததுக்கு அப்புறம் பேட்டரி எந்த அளவுக்கு நிற்கும் அப்படின்றது தெரியல. ஸோ 5G யூஸ் பண்றப்ப கண்டிப்பா இன்னுமே பெட்டரா வந்து ட்ரைன் ஆகும். அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்றேன். இப்படி யூஸ் பண்றப்ப ப்ரோ ஹீட் ஆகுதா ப்ரோ, சார்ஜ் பண்றப்ப ஹீட் ஆகுதா, கேம் விளையாடுறப்ப ஹீட் ஆகுதா, ஹெவியா யூஸ் பண்றப்ப ஹீட் ஆகுதா அப்படின்ற கேள்வி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா வேப்பர் சாம்பர் கூலிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஹீட் பெருசா ஆகல. ஹெவியா கேம் விளையாடுறப்ப லைட்டா எல்லா போன்லயும் எந்த அளவுக்கு ஆகுமோ அந்த மாதிரி லைட்டா ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அது ரொம்ப தொட முடியாத அளவுக்கு, ரொம்ப பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. லைட்டா ஃபீல் ஆகுது. ஸோ ஓவரால் அந்த Vivo V20 பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்ம லுக்கான ஒரு பிரீமியம் பேக் இருக்கு. குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க. பேக் கிளாஸ் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஸ்கிராட்ச் ஆகுது. இருந்தாலும் ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டிருக்காங்க. அதை பிரிக்கிறப்ப மட்டும் தான் உங்களுக்கு ஸ்கிராட்ச் ஆகும். அண்ட் ஆல்சோ டிஸ்ப்ளே குவாலிட்டி பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. கேமரா பக்காவா இருக்கு. பேட்டரி பரவாயில்ல. அண்ட் ஆல்சோ இந்த ஓஎஸும் பாத்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் பண்ணி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கால் குவாலிட்டி ஓகே, ஆடியோ பரவாயில்லாம இருக்கு. இது எல்லாமே ஓகே தான். என்ன நல்லா இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 mm ஜாக்கை தூக்கிட்டாங்க. நீங்க ஆடியோ கேட்கணும் அப்படின்னா இந்த கேபிளை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இயர்ஃபோன் யூஸ் பண்ணணும். அதனால கையோட இந்த கேபிளை தூக்கிட்டு தெரிய வேண்டியிருக்கும். அது ஒரு பஞ்சாயத்து. அப்படி இல்லாட்டி ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனோ இல்ல டைப் சி இயர்ஃபோனோ வாங்க வேண்டியிருக்கும் இதுக்காக. அண்ட் ஆல்சோ 2 சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். மெமரி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கேமரால குட்டி குட்டி ஆப்டிமைசேஷன் மிஸ் ஆகுது. அதை சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து சரி பண்ணணும். அண்ட் ப்ளோட்வேர் உள்ள போறப்பே பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு சொல்லுது. நிறைய ப்ளோட்வேர் கொடுத்துருக்காங்க. 30,000 ரூபாய் போட்டு இந்த போனை வாங்கினாலும் ஆமா இதோட விலை வந்து 30,000 ரூபாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன் 8GB RAM 128GB இன்டர்னல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான். மெமரி கார்டு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 2 சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். ஸோ ப்ளோட்வேர் கொடுக்குறாங்க 30,000 ரூபாய்க்கு. ஆடு ஒரு சிலதை வந்து புஷ் பண்றாங்க அப்படின்ற இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சாயத்து மட்டும் இருக்கு. இது எல்லாமே பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஆனாலுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நானும் ஃபேஸ் பண்ணன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட விலை 30,000 ரூபாய். உங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். மேபி இதை ஒரு சிலர் வாங்கி உங்க கையில கூட வச்சிருந்திருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத சொல்லுங்க. ப்ரோ இதெல்லாம் பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இனிமே வாங்க போறவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த கமெண்ட் முக்கியமானதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பின் கூட பண்ணி வைப்பேன். V20 Pro யூசர் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ஸோ என்னோட ஃபீட்பேக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இதை பேஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமா
வேணாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Vivo V20க்கும் V20 Proக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு லுக் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்மே பாத்தீங்கன்னா ரெண்டையும் பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தோணும். லைட்டா ஒரு பெட்டரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க வித் 5G சப்போர்ட்டோட. சோ இன்னும் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கேமிங் மித்த எல்லாத்துலயும் லைட்டா ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தெரியாது. அதனால முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த V20 வாங்கிட்டோமேடா வெயிட் பண்ணி வாங்கி இருந்திருக்கலாமே, ஐயா இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி கவலைப்பட வேணாம். சோ V20 வாங்குனவங்களுக்கும் ஒர்த் தான். இனிமே வாங்க போறீங்க எனக்கு 5G சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா V20 Pro ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆனா வாங்குறது வாங்காது உங்களோட சைட் பார்த்துக்கோங்க. என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல முடிவு பண்ண வேண்டியது நீங்க. அண்ட் இந்த 5G அப்படின்னு வர்றப்போ ஒருத்தர் முக்கியமான ஒரு டவுட் கேட்டாரு. இந்த 4G அப்படின்னு சொல்றப்ப டூயல் வோல்டி சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இதுலயும் டூயல் 5G சப்போர்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சோ 5G அப்படின்றது இப்போதைக்கு ஷோ ஆகல நண்பா. ஆனா நான் விசாரிச்ச வர பாத்தீங்க அப்படின்னா கம்பெனில ஒரு சிம்ல மட்டும் தான், முதல் சிம்ல மட்டும் தான் 5G சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது சிம்ல 4G மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது யூசுவலா எல்லா போன்லயும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. OnePlus Nardலயும் அதே மாதிரி தான் ஒரு சிம்ல மட்டும் தான் 5G யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலயும் ஒரு சிம்ல தான் 5G யூஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இப்போ முக்கியமான டவுட் பாத்தீங்க அப்படின்னா Vivo V20 Pro வாங்கலாமா இல்ல OnePlus Nard வாங்கலாமா, எது பெட்டரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை இப்போதைக்கு இப்போ ட்ரெண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா V20 Pro ஓரளவு பெட்டரா இருக்குமா தோணுது. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட அதே பிரைஸ் தான். ஆனா அதை விட கொஞ்சம் ஸ்லிம்மான போன், வெயிட்லெஸ்ஸான போன், இன்னும் பெட்டரான கேமரா ஆப்டிமைசேஷன் இருக்க போன் அண்ட் செல்ஃபிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பக்காவா இருக்கும். ஆனா Nard எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட OS யூஸ் பண்றதுக்கு இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு ஈக்குவலா இல்லைனாலும் ஓரளவு விவோவும் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப Vivo V20 Pro இன்னும் பெட்டரா இருக்க மாதிரி தோணுது. இருந்தாலும் V20 Proக்கும் Nardக்கும் இன்னொரு டீடைல்டான கம்பேரிசன் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் போடுவேன். சோ நிறைய பேர் கேக்குறீங்களான்றத நானும் பாக்குறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த Vivo V20 Proவோட என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி V20 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் V20 ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ V20 Pro. சோ இந்த ஒரே சீரிஸ்ல இத்தனை போன் இந்த வருஷத்துல எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு போன் லான்ச் பண்ணாலும் நல்ல கெத்தா சூப்பரா லான்ச் பண்ணி கெத்து காட்டியிருந்தாங்க அப்படின்னா விவோல இன்னொரு பேரா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் இருக்கு. Vivo V20 அப்படின்னு ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்துட்டு ஒரு 25,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் Vivo V20 Pro அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் மாசா இருந்திருக்கும். இது ஒரு நல்ல காம்படிட்டிவான பிரைஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரே சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போனை நிறைய லான்ச் பண்றாங்க. இதே தப்ப ரியல்மியும் பண்றாங்க, ரெட்மியும் பண்றாங்க, இப்போ விவோவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து OnePlus, எல்லா கம்பெனியும் பண்ணி நம்மளை குழப்பறதுக்குனே வராங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் தான் என் மனசுக்குள்ள ஓடுது. எப்படி புதுசா ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள போன் வாங்க போறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இவ்வளவு டீடைலா சொன்னதுக்கு அப்புறமா இன்னுமே எனக்கு டவுட் இருக்குப்பா, இதை எனக்கு கிளாரிஃபை பண்ணு அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம தட்டி விடுங்க. கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. V20 Pro யாராவது வாங்க போறேன் ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல போன் சொல்லு பங்காளி, ஃபீச்சர் லோடடா இருக்கணும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் யாராவது கேட்டா அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்கலாமா வேணாமான்றத அவர் முடிவு எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான போன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி.